குறிப்பா 60 வயசு கடந்த பலருக்கும் ஒவ்வொரு காலையும் ஒரு போராட்டமா தான் இருக்கு. படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறப்போ மூட்டுகள்ல ஒரு இறுக்கம், ஒரு மாதிரி வலி, நடக்க ஆரம்பிக்கும்போது ஒரு அசௌகரியம். இந்த உணர்வு உங்களுக்கு பரிச்சயமான ஒண்ணா இருக்கலாம். இது ஏதோ ஒரு சின்ன வலியா தான் ஆரம்பிக்கும். ஆனா போக போக நம்மளால முன்ன மாதிரி சுலபமா நடக்க முடியாது, கீழே உக்காந்து எழுந்திருக்கிறது கூட ஒரு பெரிய வேலையா மாறிடும். சொல்லப்போனா நம்மளோட அன்றாட சுதந்திரத்தையே இது கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சிடும். சரி, இந்த வலிய நாம ஜெயிக்கணும்னா முதல்ல அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம மூட்டுகளுக்குள்ள உண்மையில என்னதான் நடக்குது? வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இதுக்கு மிக முக்கியமான காரணம் கார்டிலேஜ் தேய்மானம். அதாவது நம்ம எலும்புகளுக்கு நடுவுல ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி இருக்கிற ஒரு மென்மையான திசு தேஞ்சு போறது. இந்த பாதுகாப்பு அடுக்கு குறைய குறைய எலும்புகள் நேரடியா ஒன்னோட ஒன்னு உரச ஆரம்பிக்குது. இதுதான் வீக்கத்துக்கும் தாங்க முடியாத வலிக்கும் மூல காரணம். இப்ப இந்த ரெண்டு படத்தையும் பாருங்களேன். இடது பக்கம் ஆரோக்கியமான மூட்டுல அந்த கார்டிலேஜ் எவ்ளோ வழவழப்பா ஸ்மூத்தா இருக்குன்னு பாருங்க. அதனால இயக்கம் ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா வலது பக்கம் கார்டிலேஜ் தேஞ்சு எலும்புகள் உரசுறதால எப்படி வீங்கி செவந்து போயிருக்குன்னு தெரியுதா? இந்த உராய்வு தான் நாம உணர்ற அந்த வலி. இந்த உராய்வையும் வீக்கத்தையும் குறைக்கிறதுக்கு தான் நிறைய பேர் ஒமேகா 3 சத்துக்காக மீன் எண்ணெய், அதாவது ஃபிஷ் ஆயில் மாத்திரைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பொதுவான தீர்வா பார்க்கப்படுது. மீன் என்ன நிச்சயம் பலன் கொடுக்கும். ஆனா அது மட்டும்தான் ஒரே வழியா? அதுவும் சைவம் சாப்பிடுறவங்களுக்கு என்ன மாற்று? இதை விட ஒரு சிறந்த இயற்கையான நம்ம வீட்லயே கிடைக்கிற ஒரு தீர்வு இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கு. இயற்கையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு இருக்கு. நம்மள பலரும் கவனிக்காத ஒரு சின்ன ரகசியம். அதைத்தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஆமாங்க, மீன் எண்ணெய் மட்டும் தீர்வு கிடையாது. அதுக்கு பதிலா நம்ம வீட்டு சமையலறையிலே கிடைக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதை இருக்கு. அதுதான் ஆளி விதை. பாக்குறதுக்கு சின்னதா இருந்தாலும் இதுக்குள்ள ஆல்பா லினோலெனிக் அமிலம், சுருக்கமா ALA அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒமேகா 3 வகை இருக்கு. இது மீன் எண்ணெயில இருக்கிற ஒமேகா 3 விட ஒரு படி மேலானதுன்னே சொல்லலாம். இதுதான் நம்ம மூட்டு வலி பிரச்சனைக்கு ஒரு அருமையான இயற்கையான தீர்வா இருக்க போகுது. சரி, இப்ப இந்த ஆளி விதை நம்ம உடம்புக்குள்ள போய் அப்படி என்ன மேஜிக் பண்ணுது? இது செய்யற மூணு முக்கியமான வேலைகளை பத்தி இப்ப நாம பார்க்கலாம். இந்த ஆழி விதை செய்யற 3 முக்கியமான வேலைகள் இதுதான். முதல்ல மூட்டுகள்ல இருக்கிற வீக்கத்தை குறைக்குது. ரெண்டாவதா மூட்டுகள்ல ஒரு கிரீஸ் மாதிரி செயல்பட்டு அதோட இயக்கத்தை சுலபமாக்குது. கடைசியா எலும்புகளைய பலப்படுத்துது. இது 3 எப்படி நடக்குதுன்னு ஒவ்வொன்னா இப்ப விரிவா பார்க்கலாம். முதல்ல வீக்கம். மூட்டு வலியோட பெரிய வில்லனே இந்த வீக்கம்தான். இது சரி பண்ணாம வலிய குறைக்கவே முடியாது. ஆளி விதையில இருக்கிற ALA இந்த வீக்கத்தை உண்டாக்குற ரசாயனங்களை நம்ம உடம்புல கட்டுப்படுத்துது. இதனால மூட்டுகள்ல இருக்கிற வீக்கம் வத்தி வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குது. சில ஆய்வுகள்ல வெறும் 3-4 வாரத்திலேயே மூட்டுகள்ல இருந்த இறுக்கம் குறையறத நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. ரெண்டாவது, உயவுத்தன்மை. இத ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு கீச் கீச்னு சத்தம் போடுற கதவுல எண்ணெய் ஊத்துனா எப்படி சத்தம் நின்னு கதவு ஸ்மூத்தா திறக்குமோ அதே மாதிரிதான் ஆளி விதை நம்ம மூட்டுகளுக்குள்ள இயற்கையான திரவ உற்பத்தியை அதிகப்படுத்தி எலும்புகள் உரசுறத தடுக்குது. இதனால நடக்கிறது, உட்கார்ந்து எந்திரிக்கிறதெல்லாம் ரொம்ப சுலபமாகுது. மூணாவதா, எலும்புகளோட பலம். மூட்டு வலிங்கிறது வெறும் குருத்தெலும்பு பிரச்சனை மட்டும் இல்ல. எலும்புகளும் காலப்போக்குல பலவீனமாயிடும். ஆனா ஆளி விதையில கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ்னு எலும்புகளோட கட்டமைப்புக்கு தேவையான 3 முக்கியமான தாதுக்கள் இருக்கு. இது நம்ம எலும்புகளோட அடர்த்தியை அதிகப்படுத்தி எலும்புகளை ஒரு கான்கிரீட் மாதிரி வலுவாக்குது. சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு. ஆனா இதோட முழு பலனையும் நாம அடையணும்னா அதை எப்படி சரியா சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க அந்த முறையை இப்ப பார்க்கலாம். 2 சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஆளி விதைகளை ஒரு பாத்திரத்துல போட்டு லேசா வறுத்துக்கணும். ரெண்டாவதா அதை மிக்சியில போட்டு நல்லா பொடியா அரைச்சுக்கணும். இதுல இந்த 2வது ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா விதைகளை முழுசா சாப்பிட்டா அது நம்ம உடம்புல ஜீரணமாகாம அப்படியே வெளியேறிடும். அதோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. பொடி செய்யும் போதுதான் அதுல இருக்கிற அந்த ALA நம்ம உடம்புக்குள்ள போகும். அளவும் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு 1-2 டீஸ்பூன் பொடி மட்டும் போதும். அதுக்கு மேல தேவையில்லை. இங்கதான் நிறைய பேரு தப்பு பண்றாங்க. 1, விதைகளை பச்சையா அப்படியே சாப்பிடுறது. அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. 2, அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறது. அது தேவையில்லாத பக்க விளைவுகளை உண்டாக்கலாம். 3வது மிக முக்கியமான தவறு, 1-2 நாள் சாப்பிட்டுட்டு விட்டுடுறது. இது வலி மாத்திரை மாதிரி உடனடி பலன் தராது. விடாமுயற்சி தான் இதுல முக்கியமான விஷயம்.
தினமும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டாதான் அதோட முழு பலனையும் நம்ம மூட்டுகள்ல பார்க்க முடியும். வெளியில இருந்து பாக்குறதுக்கு இது ஒரு சாதாரண சின்ன விதை மாதிரி தெரியலாம். ஆனா இத சரியா தொடர்ச்சியா பயன்படுத்தினா வலியில்லாத சுதந்திரமான ஒரு வாழ்க்கை நோக்கி இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஏதோ வலி வந்த உடனே போடுற ஒரு மாத்திரை கிடையாது. இது ஒரு நீண்ட கால தீர்வு. உங்க ஆரோக்கியத்துக்காக நீங்களே உருவாக்குற ஒரு நல்ல பழக்கம் இது. சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு சின்ன விதை பல வேலைகளை செய்யுது. வலிய குறைக்குது, மூட்டுகளோட இயக்கத்தை சுலபமாக்குது, எலும்புகளுக்கு பலம் கொடுக்குது. இது நம்ம ஆரோக்கியத்துக்கு நாம செய்யற ஒரு சின்ன ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முதலீடு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. வலியோட வாழ்றது ஒரு பக்கம், ஆரோக்கியமான சுறுசுறுப்பான வாழ்க்கை இன்னொரு பக்கம். இந்த சின்ன மாற்றத்தை செஞ்சு ஆரோக்கியத்தை தேர்ந்தெடுக்க போறீங்களா, இல்ல வலி இன்னும் அதிகமாகற வரைக்கும் காத்திருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.